உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இந்த அருமையான குளிர்ச்சியான மகிழ்ச்சியான ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள் காலை வேளையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவது வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தர் உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அருமையான காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்வான ஆண்டவரே, குளிர்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன ஆண்டவரே நாளிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையான செய்தியை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதோ அது ஆண்டவர் மிகப்பெரிய உன்னதமான ஒரு செய்தி. அந்த செய்தியை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை அஸ்திபரமாக்கி உலகத்தில் நாங்கள் சாட்சியாய் வாழவும் கர்த்தர் கிருபை தார். அதனால இதோ இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். அடியாரை மறைத்து நீர் பேசும் என்பர் சாரும் சாக்கசாரி நீர் எடுத்து பயன்படுத்தும் நாளின் நிறை செய்தி பாடல் வேலை ஜப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட 577வது பாடலாகிய எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமனவே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 577வது பாட்டு. Jayame, Nave, Erundar, Ere
மரணத்தை வெற்றி சிறந்து உயிர் தெழுந்து என்றென்றும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு நமக்கு மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற எல்லா வல்ல இறைவன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை எல்லாருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக மீண்டும் ஒரு முறை கூட உடைய அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை குறிப்பாக கிறிஸ்து உயிர் தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். இங்கே யோவான் நாம் பார்க்கிற பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். வெறுமையான கல்லறை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஒரு அஸ்திவாரம். மரணத்தை வென்ற அந்த முதல் உயிர்த்தெழுதல் காலையில் நடந்த சம்பவங்கள் நமக்கு பல ஆவிக்குரிய பாடங்களை கற்றுத்தருகின்றது. முதல்ல அவங்க தேடின்னு வராங்க. தேடுதல் அன்பின் வெளிப்பாடு. இயேசுவின் மேலே வைத்த அன்பினால சீடர்கள் அல்லது பெண் சீடர்கள் இயேசுவை தேடி வராங்க. அதிகாலையில் மரியாள் விடியற் காலையில் இருட்டாக இருக்கும்போதே மகதலேனா மரியாள் கல்லறைக்கு செல்கிறார். அதாவது இயேசுவோடு அநேக பெண்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதில் முக்கியமாக இயேசுனுடைய ஊழியத்தில் கடைசி வரையில் உடனிருந்தவர்கள் மகதலே மரியா, மரியாள், யோவண்ணா, சூசன்னா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போது காலையில் மகதலே மரியா எழுந்து இருட்டோடவே ஆண்டவருடைய சடலத்திற்கு நறுமணம் பூச வேண்டும் என்று சொல்லி வேக வேகமாக ஓடுகிறாள். இது இயேசுவின் மேல் அவள் கொண்டிருந்த ஆழமான அன்பை நமக்கு காட்டுகின்றார். இயேசுவின் மேலே அன்பு வைத்திருந்த சீடர்கள். இப்போ பெரிய கல் இருக்குதே, யார் புரட்டுவாங்க அப்படின்னு பேசினே போகிறாங்க. தடை நீங்கியது. அவள் எதிர்பார்த்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் முன்னேறாத படிக்கு பல கற்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது, தடைக்கல்லாக. அதை யார் புரட்டுவது என்று சொல்லி நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் போதும், ஆண்டவர் அந்த பெரிய கல்லை புரட்டி போடுவார். ஆமென். அவரால் எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கல்லை புரட்டுகிறவராய் இருக்கிறார். பெரிய தடைகளை ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். தடைகளை மாற்றுகிற ஆண்டவர். ஏற்கனவே ஆண்டவர் தடைகளை நீக்கி வைத்திருக்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது, இல்லையா? இருந்தாலும் பதட்டம். கல் புரட்டப்பட்டதை கண்டு இயேசுவின் சடலம் காணப்படவில்லையே, அவரது சடலத்தை யாராவது திருடி கொண்டு போய்விட்டார்களா என்று கண்ணீரோட மகதலே மரியா ஓடி வருகிறாள். சில நேரங்களில் கடவுள் செய்யும் அற்புதங்களை கூட நாம் தவறாக புரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ரெண்டாவது பார்க்கும்போது வசனம் 3-5 ஓடி வராங்க. இந்த மாதிரி கல்லறையில் கல் புரட்டப்பட்டிருக்கிறதே, இயேசுவின் சடலம் இல்லையே என்று சொல்லி அதான் பார்க்குறோம். வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுரும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாய் ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுரும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலைமுடி இருந்த துண்டையும் கண்டார். துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாய் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்ற பெரிய அடையாளம் சீடர்களுடைய அந்த தேடுதல், இல்லையா? சீடர்கள் ஓட்டம். பேதுரும் யோவானும் கல்லறைக்கு ஓடுகிறார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடுவதில் ஒரு வேகம் இருக்க வேண்டும், இல்லையா? வேகமா ஓடுறாங்க. இளம் சீஷன் யோவான் முதலில் சென்றடைந்தாலும் அவர் உள்ளே நுழையாமல் வெளியே நிற்கின்றார். இது மரியாதை நிதானத்தையும் காட்டுகிறது. மூன்றாவது, பேதுரு உள்ள போய் இந்த துணியை பார்க்குறாரு. தலையை சுற்றி இருந்த துணியும் உடல் சுற்றி இருந்த துணியும் தனியாய் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன அர்த்தம்னாக்கா, அவர் இங்கே இல்லை,
அவரே தானாகவே உயிர்த்தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் தானாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவருடைய ஆடைகள் இங்கே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்க்கிறோம், தரிசித்தல், ஆதாரங்களும் நம்பிக்கையும். ஒழுங்குபடுத்தப்பட்ட கல்லறை இயேசுவின் முகத்தை சுற்றி இருந்த சீலை தனியாய் ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது திருடப்பட்டதல்ல, மாறாக ஒரு தெய்வீகமான அமைதியையும் மாற்றம் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றது. கண்டான், விசுவாசித்தான். யோவான் உள்ளே சென்று அந்த சீலைகளை கண்டபோது விசுவாசித்தார். பார்த்தல் என்பது வேறு, தரிசித்தல் என்பது வேறு. ஆதாரங்களை கண்டு அவர் உயிர்த்தெழுந்ததை தான் தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்ம கூட நிறைய நேரத்தில் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளாமல் ஏதோ அற்புதம் நடந்தால் நான் ஏற்றுக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன்ற நிறைய தவறான காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசுவின் அன்பை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். விசுவாசம் தான் முக்கியம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அறியாமை, வேத வாக்கியத்தின் முக்கியத்துவம். வேதத்தை மறந்த சீஷர்கள் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அனுபவம், அவர்கள் கண்களால் கண்ட பிறகுதான் விசுவாசித்தார். ஆனால் கடவுள் தம்முடைய வார்த்தையின் மூலமே முன்னமே சொன்னதை விசுவாசிப்பதே உண்மையான விசுவாசம். சீஷர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி சென்றார்கள். ஆனால் அவர்கள் பழைய மனிதர்களாய் திரும்பவில்லை, புதிய மனிதர்களாய் திரும்பி சென்றார்கள். மரணத்தை வென்ற ஆண்டவரின் சாட்சிகளாய் மாறினார்கள். இன்று நாமும் வெறுமையான கல்லறைகளை, அதாவது நம்முடைய சவால்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், இதெல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இவையெல்லாம் வெற்றி பெற்று ஜெயிக்கின்ற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். இது சவால் நிறைந்த ஒரு நமக்கு காலம். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சட்டங்களை ஏற்றிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். நேரடியாகவே நமக்கு விரோதமாக அவர்கள் FCRA அக்கௌண்ட்டை முடக்க பார்க்கிறார்கள். திருச்சபைக்கும் பல ஸ்தாபனங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் வருகின்ற அந்த FCRA பணம் முடக்கப்படுகிறது. மனிதநேயமற்ற செயலாக இதை நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, திருச்சபைகள் தாக்கப்படுகிறது, ஆயர்கள் தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் சார்ந்திருக்கிற மதமே உயர்ந்த மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு அதை விதைக்கின்றார்கள். அதனால அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களும் இந்தியாவில் ஒரே மதம்தான், நாங்களாம் ஒரே மதத்தின் மக்கள், நாட்டு மக்கள், நீங்க வேற அப்படின்னு சொல்லி நம்மை அவங்க சொந்த மக்களையே அவங்க இன்றைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவால் இல்லையா? இதை எதிர்த்து போராடுகின்ற துணிச்சல், ஆற்றல், வல்லமை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். அநியாயத்திற்கு எதிராய், தீமைக்கு எதிராய், அக்கிரமத்துக்கு எதிராய், அரசுக்கு எதிராய் இன்றைக்கு நாம் போராட துணிந்து நிற்க வேண்டும். அன்றைக்கு ரோமர்களுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் போராடி வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கும் அதே நிலைமைதான். இயேசு ஆண்டவரின் பிள்ளைகள் மேல கை வைக்கின்ற எந்த ஒரு அரசும் அது நிலை நிற்காது, தன்னில் தானே அது விழுந்து விடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது வரலாறு, கடவுள் பார்த்து கொள்வார் இல்லையா? அதனால இந்த காலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள் வந்தாலும் இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் என்ற வல்லமையான செய்தி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அந்த செய்தி வல்லமையான செய்தி. இயேசு உயிரோடு இருக்கும்போது செய்த அற்புதங்கள், அடையாளங்களை காட்டிலும் உயிர்த்தெழுந்த பிறகு செய்கின்ற அந்த அற்புதம், அடையாளம், அதெல்லாம் வல்லமை மிக பெரிதாக இருக்கிறது, இரட்டிப்பான வல்லமையாக இருக்கிறது. நாம கூட அந்த விசுவாசத்தில் வாழும்படியாதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆம், அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எஸ், ஜீசஸ் ரிசன், இண்டீட் ஜீசஸ் ரிசன், அல்லேலூயா என்கின்ற அந்த கோட்பாடுக்கு ஏற்ப, இந்த வார்த்தைக்கு ஏற்ப நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவர் நம்மளை
அழைக்கிறார். இயேசு உயிர் தெழுந்த பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்துல சீடர்கள் மத்தியில, திருச்சபையின் மத்தியில பயமோ மரணமோ காணப்படவில்லை. அதாவது பயமும் மரண பயமும் காணப்படவில்லை. யாருக்கு அவங்க பயப்படல, உயிரையும் துச்சமாய் மதித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை நம்முடைய வாழ்க்கையில நாம் கொடுத்து வாழ தூய ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு துணை செய்வார்களாக. ஆமேன். ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே, எங்களுக்காக மரணத்தை சந்தித்து மரணத்திற்கே சாவு மணி அடித்து வெற்றி சிறந்தவர் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில மெகதிலே மரியாள் உம்மை தேடி வந்ததை போல நாங்களும் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ராஜா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை ஆற்றல் எங்களுக்கு தாரும். இந்த உலகத்துல ஆண்டவரே அரசுகள் எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறது, திருச்சபை அடித்து நொறுக்குகிறது, ஆயர்களை அடிக்கின்றது. ஆனாலும் கூட நாங்கள் அதெல்லாம் கண்டு பயந்து ஓடாமல் எதிர்த்து போராடி வெற்றி பெற்று இந்த உலகத்துல நமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தார். என்னுடைய வியாதிகள், பலவீனங்கள், என்னுடைய கஷ்டங்கள், தீமைகளை விடுதலை தர வேண்டும் என்று நிச்சயம் என்றான். இந்த நாளின் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானத்தை தாருங்க. அமைதியின் அரசராகி ஆண்டவர் உயிர் தெளிந்திருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருக்கோம். அதே போல அவசர ஜபமாக இஸ்ரேல் ஈரான் போருக்காக ஜபிக்கிறோம். கடுமையான போர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இதெல்லாம் மாறணும் ராஜா என்று கேட்கின்றோம். அதே போல வியாதியஸ்தர்கள், பலவீனமான மக்கள், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி வெற்றி பெற போகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் வெற்றி பெற சாட்சி சொல்ல கிருபை தார். அடியனுடைய மகனும் எழுதியிருக்கிறான், வெற்றி பெற கிருபை தார ராஜா. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் பலவீனமா இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். அப்படி எல்மாங்க டிஎஸ்பி சாருக்காக, இப்படி நிக்சன் ஐயருக்காக, அப்படியே ஆண்டவர் தாமஸ் ஐயாவுக்காக, கனடிய டாக்டர் அன்பு சோரனுக்காக, அப்படியே அன்பான மகள் மருமகன் ஆண்டவரை குடும்பத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியே ராஜா. தேவையில்லாசன் இந்த நாளில் கூட பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய ஆண்டவரே ஆம்பூர் சபை சங்கத்தின் டெஸ்ட் அசோசியேஷன் டைரக்டராக இருக்கிற ஒய் காட்வின் அண்ணனுக்காகவும், ஆண்டவரே சபையினுடைய தலைவராக இருந்து கண்கடையால் உத்திரன் திருச்சபையின் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்பு மனைவி திருமதி டெய்சி காட்வின் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போதும் உடைய கிருபை ஆண்டவரே அக்காவோடு தங்கியிருக்கட்டும், அண்ணனோடு தங்கியிருக்கட்டும். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்கள், திரும்ப நாட்களை காணுகிறார்களோ ஆசீர்வதிக்கும். நேரத்தில் என்னுடைய இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவரே என்னுடைய அமைச்சரவைக்காக, முதலமைச்சருக்காக, கவர்னருக்காக ஜபிக்கிறோம். நடக்க ஒரு தேர்தலுக்காக ஜபிக்கிறோம். நல்ல தலைவர்கள் ஆண்டவரே, மத சார்பற்ற தலைவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற தலைவர்கள் தெரிந்தெடுக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் அதே போல என்னுடைய கர்த்தாவே இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவையெல்லாம் என் தேவனை சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவர் ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்பர் சாரி மேஞ்சக்காவியம் விமான பிள்ளைகள், மாத்தால் மரியாளியும் ஆசீர்வாதி வழிநடத்தும் அன்புகிற சாகுசார் டீச்சர், அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர் வடகரை, மேல் சனம் திருச்சபைகள், குடும்பங்களை ஆசீர்வதியும். நான் எப்பொழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு உண்மை உள்ள சாட்சிகளாய் தைரியமாய் தீமையை, அநியாயத்தை ஆண்டவரே எதிர்த்து போராடி வெற்றி பெற கிருபை தர வேண்டுமா ஜபிக்கும். இந்த நாளின் பணிகள், பயணங்களை ஆசீர்வதியும். 1ஆம் வகுப்பிலிருந்து ஆண்டவரை 9ஆம் வகுப்பு வரை தேர்வு எழுதி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நன்றாய் தேர்வு எழுதி வெற்றி பெற கிருபை தாரும். அடியனுடைய 2வது மகன் மேவிஸ் கூட ஆண்டவர் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறான். தேர்வை ஆசீர்வத்தை வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஒரு திவ்ய பிரசனம் இந்த நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். மரித்து உயிர் தெளிந்து வல்லமையாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாள் நம்மளோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.